ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, உருளைக்கிழங்கு, பன்னீர், சீஸ்லாம் போட்டு ஒரு மசாலா தோசை தான் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. குழந்தைகளுக்குலாம் இந்த மாதிரி பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்போவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ தோசைக்குள்ளே வைக்கிற மசாலா எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே அரை கப் பன்னீர் நல்லா துருவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இப்போ இது கூட போட்டுக்கலாம். இப்போ காரத்துக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக நான் சீஸ் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நீங்கள் இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்க மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற பெரியவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா மசாலா பார்த்திங்கன்னா நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அடுப்பில் தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. நல்லா 2 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா எந்த அளவுக்கு மெல்லிஸாக ஊற்ற முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா மெல்லிஸாக ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை இது கூட சேர்த்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். இது கூடவே நல்லா நெய் ஊற்றி நல்லா இந்த மாதிரி தோசை ஃபுல்லாக நான் இந்த மசாலாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம அப்படியே மடித்து எடுத்தோம் அப்படின்னா நல்லா சூப்பரான உருளைக்கிழங்கு, பன்னீர், சீஸ்லாம் போட்ட மசாலா தோசை ரெடி. இதுக்கு பார்த்திங்கன்னா சட்னியே தேவையில்லை, எந்த விதமான சாம்பாரும் தேவையில்லை, அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். குட்டீஸ்க்கெலாம் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா சுட சுட சூப்பரான மசாலா தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கு பண்ணி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஜினிதாஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தோசை சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.